ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் புதுசாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்காக வேகன்சி விட்டுருக்காங்க. உங்கள் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக உங்களை செலக்ட் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் என்ன டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க இல்லையா, இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்ல, ஃப்ரெஷராக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அட்ராக்டிவ் சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 25,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இருக்கும். இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டு அண்ட் சிட்டி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்கள் சிட்டியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடியும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கில் கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. 8th படிச்சிருக்கீங்களா, 10th படிச்சிருக்கீங்களா, 12th படிச்சிருக்கீங்களா, நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரியில் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எழுத படிக்க எது உங்களுக்கு சரளமாக தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ்னா உங்களுடைய தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்னு கொடுத்தா இந்த ஃபார்மை சப்மிட் ஆயிரும். உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் ஐடியில் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாப் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட்டில் யார் நேம் வருதோ அவங்களுக்கு வந்து மெயிலில் மெசேஜ் வரும். அவங்களே பர்சனல் இன்டர்வியூக்காக கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.